வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. மக்களே இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பர் டூப்பர் மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ் EMI படத்தோட டீம் மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். நாலு பேருக்குமே ஒரு இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க நாலு பேரும்? நாலு பேரும் நான் நல்லா இருக்கேன், அவங்க நல்லா இருக்காரு, நாங்க நல்லா இருப்போம். அந்த மாதிரியே அவரு நல்லா இருக்காரு, அவங்களும் நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பேன். நாலு பேரை கேட்டேனே, என்ன ஒருத்தவங்களாச்சும் கொஞ்சம் மதிச்சு கேட்டீங்களா? நீ கேக்குறதுலே தெரிஞ்சு போச்சு. நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கல, நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி அப்படியே நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். சூப்பர். சோ EMI இந்த படத்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ட்ரெய்லர் பார்த்தா வேற லெவலா இருந்துச்சு, எல்லாருமே ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா EMI எல்லாருமே வாங்குவாங்க. சோ முதல் கேள்வி உங்க நாலு பேருக்கு நான் என்ன கேட்க போறேன்னா, EMI வாங்க மாட்டாங்க, கட்டுவாங்க. சரி சரி, ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. ஒரு ஆங்கர் நீங்க இப்படிலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல, தான கட்ட முடியும். EMI கட்டுவாங்க. டக்குன்னு பால வீசணுமா என்னமா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? பண்ணிக்கலாம். எஸ். சோ EMI வந்து நம்ம வேற வழி இல்லாம கட்டுவோம்ல. நீங்க நாலு பேர் இப்ப என்னென்ன EMI கட்டுறீங்கன்னு சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஓகேவா? ஒரு 4 பேர் EMI, ஹவுசிங் EMI, கார் லோனு, அதுக்கப்புறம் கோல்டு லோனு. ஒரு சராசரி மனிதனுக்கு என்னென்ன லோன் இருக்குமோ அது அத்தனையும் வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு. ஆமாமா. ஓகே. EMI கட்டுறோம், கட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, அது வந்து ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா நீங்க பயங்கர பிஸியா ஏகப்பட்ட லாக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் சம்பாதிக்கும் போது இதெல்லாம் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்ப நீ சொல்றத பார்த்தா அடுத்த மாசம் நான் வந்து இங்கேயும் நிக்கணும், வேலைக்கு போகடா தெரியல. இல்ல நம்மளால முடிஞ்ச ஒரு ரைடு நம்ம பண்ணலாம்ல. போற போக்குல இப்படி தெளிச்சு விடனால என்ன ஆகும்னா, ஒரு மாசம் தண்ணி கொடுக்காம. பிளாக் பாண்டி அவர்களே நீங்க சொல்லுங்க. கார் லோன் EMI போயிட்டு இருக்கு, CC பிசினஸ் லோன் போயிட்டு இருக்கு. அண்ட் தன்யா அவர்களே நீங்க சொல்லுங்க, என்ன EMI கட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆக்சுவலி நான் EMI எதுவும் எடுத்தது இல்ல, பட் இதுக்கு முன்னாடி பைக் EMI எடுத்திருந்தேன். ஓகே. டைரக்டர் அண்ட் ஆக்டர் சதாசிவம் சார், நீங்க சொல்லுங்க, என்ன EMI கட்டிட்டு இருக்கீங்க? கார் இது போயிட்டு இருக்கு. ரீசெண்டா மொபைல் எடுத்தேன். நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், நான் ஃபுல் கேஷ் கட்டலாம் தான் போனேன். அங்கே போனால் அவன் EMI எடுத்துக்குவாங்கன்ட்டான். சரி ஓகே, ஒரு 20,000 மீறுதுன்னு சொல்லிட்டு EMI போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர். அதே மாதிரியே இன்னொரு ஒரு அற்புதமான கேள்வி நான் கேட்க போறேன். நல்லா இருக்கு, EMIங்கிற கான்செப்ட் வச்சு ஒரு ஃபுல் கதை 2.5 ஹவர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்கல்ல. இந்த கதை வந்து எங்க உருவாச்சு? கடன் வாங்கும் போதுதான். கடன் அவர் சொன்ன மாதிரி வாங்கி நான் கட்டும் போது பிளான் பண்ணது. அதாவது சொன்னதுக்காக சொன்னேன். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தது தான். இப்போ என்னன்னா, சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், காசு கொடுக்க முடியல, அது எப்படி EMIல கொடு. ஸ்பீடா சொல்லுங்க, லேகா விட்டா நிறைய யோசிக்க தோணும். ஏகப்பட்டது வரும். ஹோட்டல்ல இருக்கும்போது ஒருத்தன் பேசிட்டு இருந்தான், ஃபோன் கால் வந்துட்டே இருந்தது. அவன் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தான். அது ஏன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், கார் லோன் கட்டணும், அவன் தான் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி. சரி அட்டன் பண்ணி சொன்னா திரும்பி கால் பண்ண மாட்டான்ல, அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, ஐயோ அது தாங்க முடியறதில்ல, அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியறதில்ல அப்படின்னு சொல்லும் போது தான் சரி ஓகே, அப்போ இது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த EMIயோட கான்செப்ட். அதனால இதை வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம்னு ஆரம்பிச்சது தான் EMI. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு நபரா தெரியுறீங்களே. ஆமா, இந்த படத்துல வந்து கம்ப்ளீட்டா சீரியஸான கேரக்டர் தான். ஏற்கனவே வந்து ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவரு டைரக்ட் பண்ண ஒரு படம் அது. அந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்க அப்படின்னாரு. என்னங்க இதில் என்ன காமெடியான கேட்டேன். ஜி நீங்கள் சீரியஸான கேரக்டர் அப்படின்னாரு. சீரியஸான கேரக்டர் நீங்கள் தான் அந்த லோனை ரெக்கவரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கணும், எங்கேயும் ஜோக்கெல்லாம் கிடையாது, சிரிக்கலாம் கூடாதுன்னு. நல்லா இருக்கே, சரி ஓகே புதுசாக ஒன்று பண்ணோம் அப்படின்னு. ஸோ அவரை கண்ணாமண்ணான்னு ஹீரோ வந்து EMI வாங்கிட்டு கட்ட முடியணுன்னு திட்டுறது, அவர்கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி தான் கேரக்டர் சீன் எல்லாமே சொன்னார். ஓகேங்க பண்ணலாம் அப்படின்னு புதுசாக இருந்தது. ஸோ அதனால சரி ஓகே. சூப்பர். ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ ஒரு உலகம் சுற்றும் வாலிபரா இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வந்து உங்க இன்ஸ்டாவை பார்த்தா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்க பாருங்க பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கர US விட்டமா, அதான் மேஜர். அதான் அமெரிக்கா யோ எடுத்து கொடுக்குறேன் நீ. அங்க போயிட்டு பயங்கரமா வந்து வைரலா வந்து என்ன மிமிக்ரி, என்ன டான்ஸ், என்ன ஆட்டம் பாட்டம்னு சுத்துறீங்க. எப்படி டைம் கொடுத்தாரு சார் உங்களுக்கு? இல்ல அதுலதான் அந்த கொஞ்சம் டைம் கொடுத்தாருல்ல. அவர் சொல்லியிருப்பாரு, அவர் சொல்லியிருப்பாரு, படத்துல கொடுத்த சீனை விட எனக்கு பேனர் நிறைய வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு.
அதுக்கு காரணம் அவர்தான். ஏன்னா அவர் கால் ஷீட் கிடைக்காம நான் அவருக்கு நிறைய எடுக்கல. அவர் அசிஸ்டண்டா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அவரை வச்சு முடிச்சிட்டேன். ஒரு சாங் ஃபுல்லா அவர் வர வேண்டியது, அப்படியா? அவர் கால் ஷீட் இல்லாதனால சரி அவரை வச்சு பண்ணிட்டேன் சாங். இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் பண்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போனா, 2வது ஷெட்யூல்ல நாங்க யூஎஸ்ல ஒரு ஷோ கமிட் பண்ணதுனால அப்போ அங்க போக வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் நான் ஆட முடியலையேங்கிற ஒருத்தர் எனக்கு இல்லைனாலும் அந்த இடத்த பிளாக் பாண்டி ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம சிஷ்ய புள்ள நல்லா ஆடுவாப்ல சொல்லிட்டு மாட்டாரு. சூப்பர். அப்ப படத்துல வந்து பிளாக் பாண்டி அவர்கள் தான் உங்களோட அசிஸ்டன்டா? பிளாக் பாண்டி என்னோட அசிஸ்டன்ஸ்ல, டான்ஸுக்கு மட்டும் என்னோட கதையை assistant. மாத்திட்டு இருப்பேன். கதை ஆமா கதையை மாத்த தப்பு இல்லை, ஏன்னா இப்ப இங்க கதையை எப்படி வேணாலும் மாத்தலாம். ஏன்னா ஆனா பிளாக் பாண்டி வந்து கிட்டத்தட்ட வந்து நான் டான்ஸ் ஆடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலா ஜிம்முக்கெல்லாம் போய் ஒரு கோட்லாம் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். அப்ப நான் எனக்கு ஹீரோயின் கூட தான் கேட்டேன், அவருக்காக கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. ஆமா, இருக்கு இருக்கு ஹீரோயின்லாம் இருக்கு பிளாக் படம்லாம் பாண்டிக்கு. இருக்கிறதா ஹீரோயின், அப்ப வரதெல்லாம் ஹீரோயின் கிடையாது. வச்சச்சே, இதானா வேணாங்கிறது. அவருக்கு ஹீரோயின் இருக்கு, படத்துல டான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ரொமான்ஸ், டான்ஸோட ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ரொமான்டிக் சாங் தான் மிஸ்ஸிங். ஆமா. அது அது நம்ம கூட பார்ட் bit song 2 லீட் ஒண்ணு வச்சிருக்கோம். அது கூட பிட் சாங் ஒன்று வரும் அவருக்கு. என்ன சார், எனக்கு வேற மாதிரி ராங்கா கேக்குது காதுல. இல்ல இல்ல ஆமா, song song இல்லைன்னு சொன்னாங்க. பிட் சாங் வைப்பாங்க, பிட் சாங் தான் வைப்பாங்க. ஹிட் சாங்ன்றாரா? ரைட். ஹிட் சாங் அது கொஞ்சம் பிட்டா வச்சிருக்காங்க. ஆமா, ஃபேமிலியும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம், யாரும் Family வேணாலும் பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். இல்ல முக்கியமா அவர் சொன்ன மாதிரி வந்து அவரு எங்கள்கிட்ட கதை சொல்லும் போதும் அவரு இந்த படம் எடுத்திருந்தது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இது வந்து அதான் சொல்றேன்ல, இப்போ ஒரு கதை எடுத்தா நம்ம சொல்லுவோம்ல யாருக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னுவோம்ல, இது எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். இல்ல, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு- பாக்குறவங்க எல்லாருமே ஆமாங்க அந்த மாதிரி ஒரு இல்ல, போன் வந்து எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்காத இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பாத்தீங்கன்னா கடன் வாங்குவீங்க. இந்த ஒரு 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 ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, இந்த ஜென் கதைகள் ஏதோ ஒரு கதையில சொன்னான். புத்தர் வந்து ஒரு அம்மா போய் என்னுடைய பையனை எப்படியாவது பிழைக்க வச்சிருன்னு சொல்லும்போது சுவாமி சொன்னாராம், நீங்கள் வந்து யார் வீட்டில் வந்து சாவே இல்லையோ அவங்க வீட்டில் போய் நான் சொன்னது 2 இது வாங்கிட்டு வாங்க. எல்லார் வீட்டுக்கும் போனோன்னா எல்லார் வீட்லையுமே இறப்பு இருக்கு. நான் பார்த்தியா, இறப்புங்கிறது இயற்கைன்னு. அந்த மாதிரி இதில் யார் வீட்டில் இஎம்ஐ இல்லையோ அவங்க அந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு நான் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா திரும்பினா ரைட்டு லெஃப்ட் திரும்பினா எல்லாருக்கும் இருக்கு. மாச தவணை கட்டுறதுங்கிறது எல்லாருடைய கஷ்டமும். அந்தந்த ரேஞ்சுக்கு 10,000 ரூபாய் கட்டுறது ஒரு இதா இருக்குன்னா, ஒருத்தர் 2 லட்ச ரூபாய் கட்டுறது அது பெருமையா வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாருமே லோன் வாங்குறாங்கல்ல. இன்னைக்கு இருக்க சிஸ்டம் அப்படி ஆயிடுச்சு. சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. ஏன்னா டீ ஆறிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஆரம்பிச்சிடலாமா டீ பார்ட்டிய? ஆரம்பிச்சலாம். ஆதவன் அவர்களே, நீங்களே வந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து ஆரம்பிங்க. எந்த டீ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. ஓபன் பண்றதுன்னா செஞ்சா ஜிஞ்சர் டீ தான். இது வந்து ஃபேமிலி ஷோங்கிறதுனால ஒன்லி டீ காஃபி. செஞ்சா ஜிஞ்சர், மாச்சா, பிளாக், மசாலா, மின்ட், எது வேணும் உங்களுக்கு? மாச்சா எப்படியும் பிளாக் டீ அவர் எடுப்பாரு. சரியா? ஐயா, அதனால நாங்க வந்து நான் என்ன குடிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். பிளாக் பாண்டி, பிளாக் டீ, அந்த ஒரு சிங்க் இருக்கு இல்லையா, சரிங்க, நீங்க எடுத்து கொடுங்க. உங்க கையால எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேன். யா மச்சான் டீ வந்து அவரு. மாமன் டீ. அப்புறம் மசாலா டீ வந்து இவங்க. நான் வந்து இதுல ஜிஞ்சர் டீ எடுத்துக்கிறேன்யா. ஜிஞ்சர் டீ ஏன்னா என்னால ஜீரணிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. ஜிஞ்சர் டீ ரெடியா குடிக்க? டொன்டடோயின். என்னம்மா அது ஜிஞ்சர் டீ? அல்வா வந்திருக்கே ஐயா, அல்வா வந்திருக்கே. முத கேள்வியே உங்களுக்கு அல்வாவா வந்திருக்கு. அல்வாயா? நான் என்னத்த சொல்ல. அதாவது எனக்கு இதான் பிடிச்ச விஷயம். அல்வாவா? அல்வா வாங்குறதா? அல்வா கொடுக்கறதே சரி, அல்வா வாங்குறதே சரி, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது சாப்பிட்ற சாப்பிடுறது ஐட்டம் எனக்கு இல்ல இல்ல இது எனக்கு அல்வா வந்திருக்கு. நான் ஜிஞ்சர் டீ சொன்னேன், எனக்கு அல்வா வந்திருக்கு. அதனால நான் சந்தோஷமா சாப்பிடலாமா? கண்டிப்பா, நிச்சயமா. உங்களுக்கு அதே மாதிரியே என்னைக்குன்னு எங்களை கேட்க கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ். ஓ அந்த மாதிரி வேற இருக்கா? ஜோக்கு ஜோக்கு ஃப்ரெஷ் தான். ஃபர்ஸ்ட் அவர் டெஸ்ட் பண்ணிடுங்க. பவித்ரா கூட டெஸ்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே அல்வா கொடுத்தேன் பழக்க. நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கொடுமா. டேஸ்ட் பண்ணா கண்டிப்பா சாப்பிட்டுருவீங்களா? பிச்சு அதானே கையில எடுத்து கையில எடுத்து நீங்க அது மரியாதை இருக்கும். சாப்பிடணும். சரி கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து அல்வா கொடுக்குற மாதிரியே இருக்கட்டும். இந்த டீம்ல முதல்ல நம்ம கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம். யார் இந்த அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான நபர்? அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இனிப்பான ஒரு நபர். இந்த டீம்ல அல்வா மாதிரி ஸ்வீட்டான நம்பர் என் கூட வந்து இவர் பண்ணியிருந்தார், மனோகர் சார். அவரோட தான் டிராவல் பண்ணி போனேன் இங்கேருந்து ஷூட் போகும்போது. செம்ம ஸ்வீட்டான பர்சன் அவர். ஆக்சுவலாக வந்து ஒரு பாரில் ஒரு சீன் எடுத்திருந்தோம். அந்த சீனில் வந்து அவர் நடிக்கணும்.
அவர் வந்து அடிக்கிற மாதிரி அவர் இந்த வழக்கம் போல ஒரு ஆக்ஷன் இருக்கும்ல என்னப்போ? அதுல எப்போ என்ன எப்போ அடிச்சீங்க அப்படின்னு அது சொல்லும் போது இல்ல ஆக்சுவலா ஆனா அது ஒரு மிஸ்மேட்ச் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். அது அடிக்கும் போது அவர் ரியலா சொன்னது நடிக்கிறதுலாம் இல்ல ரியலாவே அப்படிதான் பேசுறாரு. என்னப்பா ஷூட்டிங் கூட்டு வந்த அப்படின்னு வரல அதே மாதிரி இருக்கும். அவரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நான் அவரோட தான் கொஞ்சம் காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹீரோஸோட காம்பினேஷன். ஏன்னா நான் வந்து ரெக்கவரி தானே, அதனால எனக்கு ஸ்ட்ரைட்டா இவரு கூட மட்டும்தான். அப்புறம் இவரோட ஒரு காம்பினேஷன் சீன் ஒன்று வரும். ஆமா, ஸோ இவரோட காம்பினேஷன் சீன்ல தான் இவருடைய ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்து பாருங்க. ஆமா, ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் இவரு ஹீரோயினோட கிளம்பி போயிடுவாரு. எங்க கிளம்பி இல்ல ஹீரோயினோட கிளம்பி போயிட்டாரு அவர். அப்புறம் நான் அதே அந்த ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். கிருஷ்ணகிரியில எல்லாரும் வந்து விசாரிச்சாங்க. அது மாதிரி நிறைய நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டான பர்சன் மனோகர். எங்க எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், செம்ம ஜாலியா இருக்கும். அவரோட ஸ்லாங்லயே இந்த அல்வா அவர் கொடுங்களேன். எப்பா உனக்கு அல்வா கொடுக்குவா. சூப்பர். ஸோ இந்த அல்வா வந்து சொல்லியாச்சுல. ப்ரொஃபஷனலா கேட்குறேன், நிறைய படங்கள் எல்லாம் அல்வாக்கள் வாங்குறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் நீங்க வர ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அல்வா தரணும் சொல்லிதான் ஆக வேணும், இந்த அல்வானே எனக்கு தெரியல நான் அல்வா கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஒரு அல்வானா என்ன? மேக்ஸிமம் என்ன படத்துலயே எங்க போகும்போது பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதான் சம்பளம் கொடுக்காத அல்வா. சம்பளம் கொடுக்காததான் அல்வா. மற்ற இடத்துல பெரிய இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்காமலாம் கிடையாது, ஏகப்பட்டது நடந்திருக்கு. அது வாங்கலாம் கிடையாது. ஆனா அந்த சம்பளம் கடைசி வரைக்கும் வாங்கினீங்களா இல்லையா? வாங்க முடியாது. அது சில பேர் வந்து அதான் சொன்னல, ஒரு சில பேர் பண்ணணும்னா பண்ணுவாங்க, பண்ணலைன்னா அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இன்னைக்கெல்லாம் என்னென்னா போராட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஒரு இடத்துல போகிறோம், அவர் நம்ம காசு கொடுக்கணும், கேட்டு பார்க்குறோம், கொடுக்கல, மறுபடியும் கேட்குறோம், கொடுக்கல, மறுபடியும் அதுக்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். அவர் ஏமாத்துறதை நினச்சி சந்தோஷப்படுறாரு, நான் ஏமாந்த நினைச்சு வருத்தப்படுறதுக்கு தயாரா வேற இடத்துல ஏமாறுவாரு. அவரு எங்கேயாவது ஏமாந்து போறாரு. ஆனா அந்த எரிச்சலையே லைஃப் லாங் வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அடுத்து ஏதாவது புது விஷயங்கள் பேசவே முடியும், முன்னேற முடியாது. அதனால அதை விட்டாச்சு. நைஸ். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான், பட் இந்த அல்வா வந்ததுனால கண்டிப்பா டைரக்டர்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அந்த மேட்டர் மட்டும் சொல்லிடாதீங்க. டைரக்டரா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கதையெல்லாம் ரெடி பண்ணோனே நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணீங்களா? வேற யாராவது வந்து இன்னும் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிச்சா அவங்க நடிச்சாங்கன்னா இன்னும் வந்து நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா? நிறைய அல்வாக்கள் கிடைச்சுதா? ஹீரோயினை பத்தி சொல்லிடுங்க. ஹீரோயின் கேக்குறீங்களா ஹீரோ கேக்குறீங்களா? ஹீரோ நீங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். எல்லாம் அமௌண்ட் அதிகமானதுனால தான் மாறிடுச்சு. நம்ம பட்ஜெட்டே கம்மி தான், அவங்க கேட்ட அமௌண்ட்டே நம்ம படத்தோட பட்ஜெட்டா கேட்டதுனால தான் எங்களால் அவங்கள வச்சு பண்ண முடியல. ஏமா அப்படி கேட்ட? அது மாதிரி ஹீரோயின்ஸ்க்கும் நடந்ததா? நிறைய ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணி பட்ஜெட்லாம் ஜாஸ்தியா? ஹீரோயின்ஸ் வந்து பட்ஜெட் எல்லாம் அவங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. நியூ கமர்ன்றதுனால யாரும் அக்செப்ட் பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி சரி நியூ ஃபேஸ் நம்ம ஆடிஷன் போயிட்டு இருந்தது, இவங்க வந்தாங்க. இவங்க வந்து நான் ஸ்கிரிப்ட் சொன்னபோது கேட்குற விதம் பிடிச்சிருந்தது, ஃபுல் இன்வால்வாக கேட்டாங்க. அதான் உண்மை. நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் இவங்க கேட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இவங்களை உடனே ஓகே பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததா பிளாக் பாண்டி அவர்களே நீங்க தான் சூஸ் பண்ணும், எந்த டீ போலாம்? பவித்ரா கையில எடுத்து கொடுத்தேன், நானே வந்து சூஸ் பண்ணிட்டோமா? எனிதிங் ஓகே. பிளாக் டீ. பிளாக் பாண்டி அவர்களுக்கு பிளாக் டீ. டொன்டடாயின் ரப்பர் வந்திருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையில வந்து இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம்ப்பா, இது வந்து அழிச்சிடலாம்னா உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு பர்சனலானா எங்கள் அப்பாவுடைய இறப்பு தான் வந்து நடந்திருக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஒன்று நடந்திருக்கலான்றதுக்கு நிறைய இருக்கு. அப்படிலாம் பகுதியே அழிக்கலாம், மொத்த லைஃப்பில் 75% அழிக்கணும், அப்படி இருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து ஒரு அதாவது இப்போ என்ன செல்ஃப் டிசிஷன் அந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய நண்பர்களுடைய இதில் வந்து நேரத்தை நிறைய கொடுத்துருக்கேன். நான் இப்போ ரியலைஸ் பண்ணது என்ன விஷயம்னா, பணத்தை தாண்டி வந்து நம்ம நேரம் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ பணத்தை வேணால் எப்போ வேணால் சம்பாரிச்சிடலாம். ஸோ அந்த நேரத்தை கொடுத்ததுல வந்து ரொம்பவே டிப்ரெஸ் ஆகின காலங்கள் உண்டு. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றங்கள், அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம். நம்ம எதிரில் வந்து ஒரு எதிரிகள் இருப்பாங்களா, இவன் எவனா வந்து குத்திடுவானா, இப்போ வந்தால் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயுதங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். பக்கத்தில் யார், என் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்த ஃப்ரெண்டே நறுக்குன்னு குத்தும்போது என்ன ஆகும்? ஸோ அப்படி சில நண்பர்களோட நான் என்னுடைய நேரம் வந்து நிறைய கடந்த ஒரு 15 ஆண்டு வந்து போயிருக்கு. அந்த 15 ஆண்டில் ஒரு நண்பன் தான் அப்படி இருப்பான்னு பார்த்தா
சேர்ந்த ஒரு அடுத்தடுத்து வந்தக்கூடிய ஒரு 8 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 நண்பர்களுமே வந்து நமக்கு முதுகில் குத்துன மாதிரியான சூழல் இருக்கு. அப்போ ஒரு ரணமும் ஆறி 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 நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை போகும்பொழுது அந்த நம்பிக்கை வந்து மிகப்பெரிய இருக்கு. இப்போ யாரை பார்த்தாலும் பழகுறதுக்கே பயப்படுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால ஒரு செல்ஃப் டிசிஷன் நம்ம அப்போ தான் தோணுச்சு, நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லி எந்த பிரச்சனை இல்லை, நமக்கு எங்கே போச்சு அறிவு. ஸோ நம்ம அந்த இடத்த வந்து நம்ம தான் பிளேஸ் பண்ணிட்டோம், இவன் நல்ல நண்பன், இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பிரிச்சிட்டோம். அதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஸோ அந்த விஷயத்தை அழிக்கணும்னு லைஃப்பில் நினைக்கிறேன். டைரக்டர் நீங்க தான் வந்து சூஸ் பண்ணும் எந்த டீ போலாம். மசாலா மசாலா போயிடலாமா? கிருஷ்ணகிரிக்காரனா சும்மாவே சும்மாவா? டொன்டடாயின். ஓ வெங்காயம். வெங்காயம் வந்திருக்கு. ஸோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த படத்துலயே ஒரு எமோஷனல் காட்சினா எந்த காட்சி சொல்லுவீங்க? லைக் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லலாம். இப்போ நானும் அவரும் ஃப்ரெண்டு. படத்தில் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் சூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பாரு கார் எடுக்கிறதுக்கு. அப்போ நான் கார் டியூ கட்டல, நான் பதில் சொல்லணும், அவர் ஏன் பதில் சொல்லணும்? சூரிட்டி கையெழுத்து போட்டிருக்காரு, நான் பதில் சொல்லணும், அவர் தான் பதில் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதான் படத்திலேயே மெயினாக இருக்கும். இன்டர்வல்லே அப்படி தான் வச்சிருப்போம், அது வேற மாதிரி இருக்கும். தனியா நீங்க தான் இப்போ சூஸ் பண்ணும். செஞ்சா, மின்ட், மாச்சா? செஞ்சா. செஞ்சா பாத்துடலாமா? நல்ல விஷயம் வந்திருக்குப்பா. காசு, பணம், துட்டு, மணி மணி மணி. எஸ். பாத்தியா, இப்ப கூட இஎம்ஐக்கு வழி இல்லாம கடவுள் கொடுக்கலாம். அதாவது என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, ஆம்பளைங்களுக்கு கடைசி வரையும் கஷ்டம். அல்வா, வெங்காயம். ரப்பரு, வெங்காயம். வெங்காயம் கரெக்ட். இல்லாததெல்லாம் நமக்கு வரும். கரெக்டா பெண்கள் எடுக்கும்போது பணம் வருது. வருது பாத்தியா? எப்படி? ஆனா அது உண்மையான நோட் இல்லையே. அப்பெல்லாம் அதெல்லாம் நான் கம்பெனி சீக்ரெட் தான் வெளில சொல்லலாமா? இல்ல இல்ல, அடிக்கடி வர்றாங்க செஞ்சாலும் பணம் இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு அந்த அவல நிலைமை select பண்றது கூட வெங்காயம் பண்றது கூட நமக்கு chance. அடிக்கடி வரனால கப்பு தெரிஞ்சு வச்சிருக்கியா? இல்ல 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 இல்ல. உண்மையா சொல்லுங்க, அந்த இன்னொரு கப்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? இல்ல தெரியல. அப்படி இல்ல, லக்ஷ்மி போல வந்திருக்காங்க, அதனால லக்ஷ்மி சரிம்மா சரிம்மா, நீ கேள்வி கேட்டோம். கேளுங்க. ஸ்கோர் பண்ணிட்டு. சரி, என்ன கேள்வி கேட்பீங்க இப்போ? சோ யா, நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்ன எனக்கு கேள்வி. தெரியாது, நீங்க பரவாயில்ல. இந்த படத்தை எப்படி செலவு பண்ணீங்க? இந்த படத்துல எவ்வளவு சம்பாரிச்சீங்க? எஸ், வந்துட்டீங்க. எவ்வளவு லாக்ஸ் வந்து வாங்குனீங்க தன்யா இந்த படத்துக்கு? அவ சொன்னா அடுத்த படத்தை கடை இல்ல அப்பதான் இன்னும் ஜாஸ்தியா சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். அது ஆமா. சம்பளத்தை யாரும் சொல்ல தோராயமா ஒரு லாக்ஸ் crores சொன்னா ஒரு okay. ஒரு 1000 தான். தோராயமான 1000 தான் அப்படின்னா ஆயிரங்கள்ல இல்ல லட்சங்கள்லயா? இல்ல இல்ல, ஒரு சின்ன லட்சங்கள் தான். லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறதுனால அவங்க லட்சத்தை பத்தி கவலைப்படுறாங்க. ஆஹா, அந்த மாதிரி. இல்ல, இந்த காசை வச்சு என்ன செய்வீங்கன்ற மாதிரி. ஆக்சுவலி காசை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணகிரி ஊரே வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல பிளசண்டான ஒரு கிளைமேட். அண்ட் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் எடுக்க மாட்டாரு. இதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி தான் எடுப்பாரு. அண்ட் ரொம்ப டீமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீம். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஷூட் பண்ண அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அப்பப்போ கெஸ்ட்லாம் வருவாங்க அந்த வீட்லேயே, அவங்க கூட எல்லாம் பேசி ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபாக தான் போச்சு அந்த ஷூட்டிங்கே. சூப்பர். சோ இந்த படத்துக்கான பேமெண்ட் வாங்கியாச்சுல, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல, இந்த ஒரு பெரிய விஷயத்தை வாங்கணும். அந்த மாதிரி யாருக்குமே உங்க பெண்டிங் கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. சூப்பர். சோ உங்களோட கனவு என்ன? காசு வச்சு என்ன வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறீங்க? எனக்கு ஆக்சுவலி ஒரு வீடு வாங்கணும், அது ஒரு பெரிய ஆசை. அண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ அவ்வளோதான். எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த மொமெண்ட்ரி லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு காசு வருதுன்னா அதை வச்சு ஏதாச்சும் ட்ராவல் மாதிரி பண்ணிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் என் சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அப்புறம் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல இல்ல, சும்மா டவுட். கையில காசு கிடைச்சா முதல்ல என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி, இது என்னைக்காவது நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கோமா? எடுத்தோன்னா கொண்டு போய் குடும்பத்தை கொண்டு போய் கொடுத்து, அம்மா உங்களுக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்னப்பா வேணும், எல்லாத்தையும் சொல்லி என்னைக்காவது நாம நினைச்சிருக்கோமா? அத ஒரு கையில காசு வந்தோன்னா வாங்க ஜி நம்ம எல்லாம் ஜாலியா டிராவல் பண்ணலான்னு கேட்டா எங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு. நீங்க எல்லாம் சோல் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க, நாங்க சோறை போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வீடு வாங்கணும்ன்றதுதான் இப்போதைக்கு என்னோட பெரிய ஆசை. ஓகே, அது இன்னும் ஒரு 1-2 வருஷத்துல எதிர்பார்க்கலாம். மேபி இந்த வருஷம் கூட எதிர்பார்க்கலாம். பாருங்க, அப்படி பாசிட்டிவா இருக்கேன், காசு பேங்க்ல இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது, பாசிட்டிவா பேசுறோம் அவ்வளவுதான். நாயகி தனியா அறிமுக அதாவது என்ன, வீடு வாங்கும் அளவிற்கு சம்பாதித்திருக்கிறார்கள். நடித்ததோ 2-3 படங்கள் தான், ஆனால் அவர் வைத்திருக்கும் சொத்தோ பொத்து.
சூப்பர். இன்னும் 2 டீ தான் இருக்கு. அது நீ நீங்க தான் குடிச்சிரு. மறுபடியுமா? ஆமா 2 தான். ஐயா, ரெண்டு நம்ம வந்து குடிச்சிட்டோமே. அடுத்து பவித்ராவை கேட்க போறோம். பவித்ரா பவித்ரா என்ன டீ வேணும் சொல்லுங்க. இப்படி வந்து உன் கட்சியில இருக்கிற ஒரு நபரை வந்து இப்படி தள்ளலாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. தாக்கலாமா? பரவாயில்ல, இந்த வாட்டி நீங்க இத பத்தி மாச்சா போயிடுவோம். பக்கத்துல இருக்கு. அது உனக்கு தெரியுமே. ஆனா இந்த கேள்வியை நான் எனக்கே கேட்க முடியாது. ஹீரோயினுக்காக வந்து வச்சிருக்கிற ஒரு கேள்வி இது. என்னது எல்லுன்னா? காதல். முதல் காதல் எப்போ? காதல். நாங்க எவ்வளவு யதார்த்தமா நான் ஏதோ வந்து டிரைவிங் லைசென்ஸ் எல் போடுன்னு என்ன அது எல்லு? இல்ல நான் என் பேரை யோசிச்சேன், லிங்கேஸ்வரன் ஒரிஜினல் பேர் இருக்கு. அவ்வளவுதான்பா புத்தி. எங்கேயோ போயிட்டீங்க நீங்க குடும்பஸ்தரா. எல்லுங்கிறது காதல். சோ சொல்லுங்க தன்யா. சொல்லுங்க ஏய், தனியா. நான் முடிஞ்சிருச்சு. என்ன, நீ ஆமா, கேளுப்பா. தனியா, நீதான் ரெண்டு நீ கேளுப்பா அங்க அவங்கள. reverse எடுப்போம். ஓகே, எல்லாரும் ஆமா, reverse. பண்ணோம். ம். சோ நான் ஆரம்பிக்கட்டுமா? ஆ. எனக்கு காதல்னு ஒண்ணு இல்ல. என் வீட்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு விஷயத்துல இருக்காங்க. அதனால நான் எந்த வம்பு கிம்புக்கும் So, போகாம யாராச்சும் ரெடியா இருந்தீங்கன்னா பவித்ராவை நீங்க Yes, கான்டாக்ட் நிச்சயமாக நிச்சயமாக அவர்ட்ட வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் கூட அம்மா, இந்த மேல சொல்லாத, மொத்தமா அடிச்சிருவாங்க. ஐம் ரெடி, நம்பர் ஷேர் பண்ணுவாங்க. ஐம் ரெடி. ஆமா. சோ இப்போதைக்கு நான் சிங்கிளா இருக்கேன். அது அப்படியே ஒரு ஃப்ளோல நாட்டுல நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காமா, புரிச்சுக்கமா. இப்ப நான் தன்யா சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து எள்ளு நான் கேட்க தான் போறேன். சோ அதவன் அவர்களே நீங்க சொல்லுங்க. உங்களோட முதல் காதல் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா அது பல காதல் இருக்கு. முதல் காதல் எப்போ ஏதோ In 1983 ஸ்கூல் படிக்கும் போது வந்தது, அவ்வளவுதான். ஆ. அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும். வந்ததோட அப்பயே போயிடுச்சு. அது வந்தோன்னா போயிடுச்சு. இன்ஃபாக்சுவேஷன் வாங்க இங்கிலீஷ்ல. சூப்பர் ஸ்டார் ஒரு இதுல மேடையில சொன்னார், உங்களுக்கு காதல் இருந்திருக்கானா? இருந்திருக்கு. நான் வந்து கண்டக்டரா இருந்தப்போ இருந்திருக்கு. அது அப்படியே போயிடுச்சு. அது அப்படியே போயிடுச்சு. அது மாதிரிதான் எல்லா ஆண்களுக்கும் இப்போ இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு க்ரஷ் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் அது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். அவ்வளோதான். அது இப்ப பிரசன்டான காதல் பத்தி சொல்லுங்க. ப்ரெசென்ட்டான காதல், ஃபேமிலி, ஒய்ஃபு, அதுதான். வேற என்ன. இப்போவும் சொல்லுவேன், எல்லா ஆண்களுக்கும் மனசுக்குள்ள இது நல்லா தெரியும். ஒருத்தர் மேல மட்டும் காதல் வந்துன்னு யாராவது ஒரு ஆம்பளை தானா வாங்க, அவங்களுக்கு நான் கோயில் கட்டுறேன். அவங்களுக்கு எப்பவுமே நிறைய பேர் மேல காதல் இருக்கும். ஆம்பளைங்க பொதுவா வந்து சொல்றது கிடையாது. முதல்ல உருப்படியா காதலிக்கிறவங்கள்ட்டே சொல்றது கிடையாது. அதை 4-5 பேரை காதலிக்கும் போது சொல்றது கிடையாது. பிடிக்கும், ஆனா அது இயல்பு, மனித இயல்பு. அது அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நைட் வீட்டுக்கு தான் போறீங்க. நைட் வீட்டுக்கு இதுல என்னங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் காதலுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலையில் கால் பண்ணலாம் இருக்கு. காலில் ஹீரோ சார் உங்கள்ட்ட கேட்கணும். சோ காதல் அவர் கல்யாணம் ஆகி ஒய்ஃப், அது வந்து அது மனைவி சொல்லுவாங்க. நான் கூட படத்தை பத்தி தான் கேட்கணும்னு இருந்தேன். நீங்களே எனக்கு இந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் கொடுத்து. சரி கேட்டுரு. ரெண்டெல்லாம் இல்லம்மா, அவர் வந்து ஃபேமிலியை லவ் பண்றார். அவரே சொல்லிட்டார். படத்துல என்ன மாதிரி காதல் காட்சிகள்லாம் எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரி ரொமான்ஸ் ஹீரோயின்குள்ள எதிர்பார்க்கலாம்? கெமிஸ்ட்ரி எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரு டி ராஜன் சார் மாதிரி கிட்டே வர மாட்டாரு. இந்த படத்துல காதல் அவங்க என்ன லவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் பைக்கே எடுப்போம் இஎம்ஐல. அவங்களுக்காக எடுத்த பைக்கு கார்லனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதே பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுவாங்க மேரேஜுக்கு அப்புறம். அந்த அளவுக்கு லவ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. அதாவது லவ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதையும் தாண்டி மேரேஜுக்கு அப்புறம் இருக்கும் அந்த லவ். உண்மையான லவ் வந்தா அதுதான் படத்துல காட்டியிருப்போம். சூப்பர். இப்ப அவங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணி பாடுங்களேன். அடி சூரழகி நம்ம படத்தோட சாங் தான். அவரு விவேக் எழுதியிருப்பாரு. அவங்கள பார்த்தே பாடணும். ஓகேவா? ஓகே, பாடிடுறேன். அதுக்கு முன்ன ஒன்று சொல்லிடுறேன். அது சொல்லாமான்னு தெரியல. விவேக் சாரை கமிட் பண்ண போகும்போது அட்வான்ஸ் கொடுக்குறோம். அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, கான்செப்டே நல்லா இருக்கு, இதில் இஎம்ஐ சாங் அவர் தான் எழுதினாரு. கான்செப்ட் நல்லா இருக்கு, நானும் எவ்வளவோ சாங் எழுதியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி எழுதலை. இதுவரையிலும் இஎம்ஐ சாங்கில் எனக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு நாள் முடிக்குமா, ஒரு வாரத்தில் முடிக்குவான்னு கேட்டார். சார் நீங்கள் ஒரு வாரத்தில் கூட முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு ஒரு வாரத்தில் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. முடிச்சு கொடுத்தா ஒரு கரெக்ஷன் கூட இல்லை. எழுதி கொடுத்துட்டு அவர் சொன்னார், உண்மையாக நல்லா இருக்கு, இந்த மாதிரி நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு வரல, ஏன்னா இஎம்ஐ பற்றி ஒவ்வொன்றா நீங்கள் கேட்டதுனால எல்லாமே இருக்குது பாருங்க அப்படின்னாரு. சூப்பராக இருந்தது. அதை சொன்னார். அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த மாதம் இஎம்ஐ கட்டது தான் சார் இந்த அட்வான்ஸ் கூட வாங்குறேன்னாரு. இல்ல அது எல்லாருமே இல்ல அது இஎம்ஐ வந்து கட்டுறதுனால வந்து எல்லாரும் செய்யாது, அது எல்லாருக்குமே இருக்கு. அதுதான். அப்போ அவங்க சொல்ல எனக்கு நம்ம ஸ்கிரிப்ட் மேல முழு நம்பிக்கை. ஒரு இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் சொல்றோம்னா அது எவ்வளவு நமக்கு பூஸ்ட் அப் பண்ணுதுன்னு நிச்சயமா.
அதுக்காக சொல்ல வந்தேன். அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ இஎம்ஐ கண்டிப்பா ஆமா இருக்கதான் 5 செய்யும். லட்சத்துக்கு இருக்கும் 10 லட்சத்துக்கு இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கோடிகள்லயும் இருக்கலாம் ஆமா சொல்ல முடியும். எனிவே எஸ் அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க வந்து அந்த பாட்டு அப்படியே அவங்க பர்சனல் ம். அடி சூர அழகி அவங்கள அப்படியே பாத்துக்கிட்டே அந்த அப்படியே அந்த ஒரு காதல் ஆக்ஷன் Action. நடிப்பு ஊவாலா மாறிட வேணும், கூட சாய்ந்திட வேணும், உன் தோளில் சாய்ந்திட தோணும், உன்னை தொட தோணும். அடி சூழகி உன் அலை பாய விட்டு ரசிச்சாய். அழுக்காம நடிச்சு ஐயா போதும் போதும் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. போதும் ஐயா சூப்பர். இன்னும் மின்ட் தான் இருக்கு, நானே பாத்துறேன். நீ கொடுத்த உங்களுக்கு தான் டீயே வரணும். பசிப்பு முடிஞ்சு போச்சு இப்ப. மின்ட் உள்ளே பேட்டரி வந்திருக்கு. சோ நான் கேட்பேன் எல்லாம் டக்கு டக்குன்னு ஒரே வார்த்தையில யாருன்னு சொல்லிடணும். Charge. ஓகேவா? எஸ். ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது என்னடா இது வாழ்க்கை வந்து நம்ம யோசிக்கிற மாதிரியே போக மாட்டேங்குதேங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் உங்களோட லைஃப்ல சார்ஜ் ஏத்துவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாரு சார்ஜ் ஏத்துறாங்க? எனக்கு வந்து எப்பயுமே எப்படின்னா நிறைய நாள் திடீர்னு வேலை நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் நடக்கும்போது எல்லா நேரமும் டிஸ்டர்ப் ஆகும். ம், அப்போ ஒரு பைக் எடுத்துட்டு நான் பாட்டி ரோட்ல போக ஆரம்பிச்சிருவேன். ம், அப்போ ரோட்ல போகும்போது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கம்பேரிசனை பார்க்கும்போது இறைவன் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கான், இவங்களோடய நம்ம கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். ம், ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் ஒரு பர்சன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தார் ஒரு வாட்டிலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருடைய லைஃப்ல அவர் கஷ்டப்படாததையா நம்ம எல்லா கைகாலில் இருந்தும் நம்ம கஷ்டப்பட்டு போகிறோம். ஸோ அந்த சார்ஜ் வந்து எப்போ எனக்கு மன கஷ்டம் வந்தாலும் சரி நான் பாட்டி பைக் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்க போயிடுவேன். வீட்டில் எதுவும் சொல்லிக்க மாட்டேன், நான் பாட்டி கிளம்பி போயிடுவேன். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு கோயில் வழியே வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. எல்லா மனிதர்களையும் ஒருத்தர் பார்த்தா வண்டியை சுமக்கூலியாக தூக்கிட்டு போவார். எல்லாரையும் பார்க்கும் பொழுது கடவுள் வந்து நம்ம செய்த புண்ணியங்களா என்னதில்லை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனையா, பிரச்சனையே கிடையாது போடா அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த விஷயம் வந்து நான் ரெகுலராகவே பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் பைக் ரைடிங் சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் கிருஷ்ணகிரியில் முஜுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட பைக் ரைடிங் கிளம்பிடுவோம். ம். ஸோ இப்போ அந்த காற்றை இப்போ சொல்லல சுவாசம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த சுவாசத்தோடய நம்ம பிரச்சனைகளை யோசிக்கும் போது எப்படி நம்ம ஒரு காற்றை தள்ளிட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு போயிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து என்னை சார்ஜ் ஏற்றிக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நைஸ். அதான் மெயின். ஆதவன் அவர்களே உங்களோட எனக்கு வந்து சார்ஜிங்னா சினிமா தான். சினிமா தான். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது, சினிமா பார்க்குறது தான். அதில் எனக்கு ரொம்ப இந்த 80s உள்ள சினிமாலாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ரொம்ப டவுனாக இருக்கும்போது சார்ஜிங்னா ராஜா சார் பாட்டு தான். ஆஹா அற்புதம், சூப்பர். தன்யா உங்களுக்கு வந்து யாரு பேட்டரியா செயல்படுறது? ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃபேமிலி அண்ட் ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மீனா. இப்போ எனக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஐ கால் தெம் அண்ட் தென் அது ஒரு மாதிரி அட்வைஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி. ஐ திங்க் ஐ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அதனால வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் தெம். அண்ட் மேபி இந்த அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மோர் தென் இன்னொருத்தங்க என்கிட்ட என்ன இது பண்ற வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நான் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆகும், அதுக்கப்புறம் நான் வந்து சரியாயிடுவேன். சூப்பர். டைரக்டர் நீங்க டிரைவிங், டிரைவிங்கா? செல்ஃப் டிரைவிங். ஓகே. எனக்கு எந்த டென்ஷன் இருந்தாலும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவேன், 2 வீலர் கிளம்பிடுவேன். போனால் அப்படியே போகிற வழியில் இந்த இஎம்ஐ கட்டுறோம். ஒருத்தரமா வருவாங்க. சூப்பர், நைஸ். இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த செக்மெண்ட் பேர் ஆக வந்து மொத்தத்தில் டீ கொடுக்கல, டீ கிடையாது. நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அல்வா கொடுத்துருக்கோம், அதுதான் எங்களால முடிஞ்சது. அப்போ கூட பெண்கள் தான் கொடுக்குறாங்க தெரிஞ்சுங்க பாஸ். ஐயோ. ஓகே, ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா ஜுர்ருன்னு போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா அந்த பாவக்காய் ஜூஸை குடிக்கணும். நான் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க வந்து அப்படியே வேர்டா பதில் சொல்லாம பாட்டா வந்து பதில் சொல்லணும். ரெடியா? Ready? ஃபர்ஸ்ட் அவங்க Express ஆரம்பிங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது இது எப்படின்னு பார்க்குறோம். நான் ஒரு அதேவா பாடணும். நான் ஒரு நடிகை. பாடுன்னு சொல்லுங்க. நான் ஒரு நடிகை, அந்த மாதிரி. நான் ஒரு நடிகை. Okay. நான் ஒரு டைரக்டருங்க. சூப்பர். நான் ஒரு ஓ அதேதானா? நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க, 4 பேர் சொன்னாங்க. ஏய் வாவ், நல்லா பாடுற. நல்லா இருக்குல்ல வாய்ஸா? நான் ஒரு நான் யார் நான் ஒரு ஏய் இருங்க. பாவக்காய் நான் ஒரு லட்டி. அதுக்கு ஒரு நேரத்தை மிஸ் தானே. அப்ப நான் பிளாக் பாண்டி. நான் ஒரு நான் ஒரு
நடிகருங்க. சரி ஓகே. என் வழி. விளையாட்டு புரியல, புரியுது. என் வழி. ஏ வழி தனி வழி. ஓகே சூப்பர். டயலாகும் சொல்லலாம். என் வழி. என் வழி குருட்டாம்போக்கு வழி. ஓகே. என் வழி குறுக்கு வழி. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட இருந்து வாங்க. சரி டைரக்டர்ஸே சொல்லுங்க. அப்படியே காப்பி. என் வழி குறுக்கு வழி. குறுக்கு வழி. என் வழி. என் வழி சந்தோஷமான வழி. ஓகே. ஐ லவ். ரெடியா வச்சிருக்க I love you. Oh, thank you. I love you. I love you. I love you. I love you. அவ்வளவுலாம் இல்ல. I love you. I love. உங்களதாங்க. உங்களதான். ஐ பாடணுமா? ஐ லவ் மை லைஃப். ஓகே. I love. ஐ லவ் மை வைஃப். Wife. Okay. I hate. I hate you. I hate you. I hate you. I hate பாவக்கா ஜூஸ். I hate பாவக்கா ஜூஸ். அதான் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிற பிடிக்க மாட்டேன்னு. I hate ஐ ஹேட் பிளாக் காஃபி. black coffee. Okay. Black பாண்டி தான் சொல்ல வந்தாரு. சொல்ல முடியாது, அது ஆள் மனசு குத்தம். Okay. I hate. என்ன நான் சொல்ற வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே. ஐ ஹேட் பொடலங்கா. புடலங்கா. போடலங்காயா? என்னடா பார்த்தா போடலங்க. அடுத்து என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா என் நினைவினில் இருக்கும். என் வாழ்க்கையில் அதுவே இனிமா இனிப்பா இனிப்பாயிருக்கும். சூப்பர். என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா பூங்காற்று சந்தோஷமானது. புதிதானது. டேய், தலைவனை மிஞ்சி என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இல்ல தப்பா பாடிடுச்சு. ஒரு ராகம் இல்ல, தாளம் இல்ல, Feel இல்ல. ஃபீல் இல்ல. பாவக்கால அப்படின்னா குடிக்க வச்சிருங்க. அவ்வளவுதான். என் வாழ்க்கை சினிமா என் உயிர் மாதிரி. போதுமா? பாடுங்க தன்யா. என் வாழ்க்கையில் சினிமா உயிர் மாதிரி. என்னங்க பாட்டு இது? செல்லாதீங்க இந்த இந்த பாட்டு. பொண்ணு வேற மாதிரி. அடுத்து தலைவா இப்ப நான் அந்த பாவக்காய் ஜூஸ் பிடிச்சே ஆகணுமா? சரி போதும். என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா உயிர் உள்ளவரை இருக்கும். ஓகே ஓகே டன். சூப்பர். நான் அடிக்கடி நான் அடிக்கடி போவேன் சினிமாக்கு போவேன். நீயும் வரியா? உங்களதான் கூப்பிடுறாரு. நீயும் வரியா? நான் அடிக்கடி நான் அடிக்கடி போவேன் ஹோட்டலுக்கு. நான் அடிக்கடி போவேன் பூங்காவிற்கு. போய் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. தனியா போனா அப்படிதான். ஓகே நீங்க சொல்லுங்க. நான் அடிக்கடி நான் அடிக்கடி போவேன் கோவிலுக்கு. வா என்ன ஒரு டிவோஷனலான ஒரு பர்சன். ஓகே புரிச்சுக்கிட்டாரு. நான் அடிக்கடி நான் அடிக்கடி போவேன் ஊர் சுத்த. ஓகே பல நாடுகளை ஊர் சுத்த. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல பேரை பார்ப்பது, 4 பேரை பார்ப்பது. ஆஹா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாதது. தெரியுமா தெரியாதாடா? தெரியாது தெரியாது தும் தா. தெரியாது தெரியாது தும் தா தும். சூப்பர். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா வேற லெவல் சார் நீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிடுறது, சுத்துறது, நடிக்கிறது. பொய் சொல்றது நடிக்கிறதா? நான் பொய் சொல்றது நடிக்கிறது. எடுத்து குத்ததா சேர்த்து பாடுறதா? சாப்பிடுறதா? சாப்பிடுறது, சுத்துறது, நடிக்கிறது. அற்புதம் அற்புதம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம். சீக்கிரம் சொல்லணும்.
One, two. இதுவும் திங்க் பண்ணனே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டைரக்ஷன் போட்டு ஏன் கொடுங்க பாக்க வச்சு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டைரக்ஷன் மட்டுமே. ஓகே, எனக்கு கோபம் வந்தா எனக்கு மட்டும் கோபம் வந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேண்டா. அற்புதம். எனக்கு கோபம் வந்தா எனக்கு மட்டும் கோபம் வந்தா ஏய் சும்மா சும்மா ஏய் நாங்க எக்ஸாம்பிள் கோபம் வந்தா எனக்கு மட்டும் கோபம் வந்தா வீட்டுக்கு வெளியே ஓடிடுவேன். என்ன வீட்டுல வாங்குறத சொல்றாங்க. அது அவங்களுக்கு கோவம் வந்தா இவரு வீட்டு எனக்கு மட்டும் கோபம் வந்தா வீட்டை விட்டு ஓடிடுவேன். ஓடி போய் என்ன பண்ணுவேன் நானு, கடற்கரையா போய் குடிப்பேன். ஓ என்ன குடிப்பா? என்ன குடிப்பாய்? ஜூஸ். ஜூஸ் ஜூஸ். எனக்கு கோபம் வந்தா எனக்கு கோபம் வந்தால் நான் அதை வெளிக்காட்டுவேன். அப்புறம் ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துப்பேன், சமாதானம் ஆயிப்பேன், அப்புறம் திருப்பி கோபத்தை காட்டுவேன். அவ்வளவுதான். ஓகே, கோவம் வந்து வெளிக்காட்டுவாங்க. நான் மட்டும் இந்த கோவம் வந்து சும்மா உட்காந்துப்போம். எனக்கு கோபம் வேற வந்தா என்னங்க சொல்றது? எனக்கு மட்டும் கோபம் வந்தால் உடனே பேக்கப் சொல்லிடுவேன். நிறைய நடந்திருக்கும் அப்படி. ஓகே, நான் ஜாலியாக இருந்தால் நான் ஜாலியா இருந்தேன்னா ஜோலி இல்லைன்னு அர்த்தம். நான் ஜாலியா இருந்தேன்னா ஜோலி இல்லைன்னு அர்த்தம். அற்புதம். நான் ஜாலியா இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருப்பேனப்பா, அட இருப்பேனப்பா. Okay. எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான் ஜி. ஜாலி சந்தோஷம். ஜாலின்றது வேற ஜி. ஜாலியா இருந்தா சந்தோஷமா இருப்பா. டேய் ஜாலினாலும் சந்தோஷம் ஒண்ணுதான். இல்ல ஜி, ஜாலியா இருந்தா சந்தோஷம். வேற வார்த்தை இருக்கு ஜி, அதை நீ கன்சிடர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாப்ல. நான் ஜாலியா இருந்தா மகிழ்ச்சியா இருப்போம். அதுவும் அதான்டா. ஜாலியா இருந்தா டான்ஸ். டான்ஸ் ஆடுவேன். பாடுங்க, என்னை மட்டும் வாங்குறீங்களா சொல்லுங்க. நான் ஜாலியாக இருந்தால் டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பேன். ஓகே, ஜாலியாக இருந்தா நான் ஜாலியாக இருந்தால் ஹைப்பராக இருப்பேன், எல்லாரையும் போட்டு அடிப்பேன், பாட்டு பாடுவேன். படத்துல ஐய என்னப்பா அந்த பொண்ணு ஐப்பரா இருப்ப. அப்ப நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்க மாட்டோம். அவள்தான் எல்லாத்தையும் போட்டு அடிப்பா. என் காதல் என் காதல் மயக்கம் அது ஒரு கண்ணீர் துவக்கம். என் காதலே என் ஆ. காதலே என்னை என்ன செய்ய போகிறாய். இனி செஞ்சா என்ன செய்யலன்னா நான் என்ன? ஓவியன் என்று மாட்டீங்களா? தெரிந்தும் செஞ்சா என்ன செய்யலாம் என்ன? என் கண்ணீரண்டை கேட்கிறாய். அற்புதம். என் காதல் உண்மையானது. பாடுங்க. என் காதல் உண்மையானது. ஓகே, உன் காதல் பொய்யானது. என் காதல் என் காதல் இன்னும் என் வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை. என்ன நான் செய்வேன்? என்ன செய்வேன்? இன்னும் காதல் இல்லையே, நான் தனிமையிலே இருக்கிறேனே. Feel பண்ணுங்க. பவித்ரா மாதிரி. என்ன பவித்திரமா டக்குன்ட்ட. ஆமா, ஏன்னா நாங்க லாஸ்ட் டைம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. என்ன பாவக்காய் ஜூஸ் தான் வேஸ்டா போயிடுச்சு. அது ஒரு அது ஃபீலிங். வேஸ்டா போகாதுமா. அடுத்து வர சந்ததிகள் அடுத்த வாரம் அவங்க வேற ஒரு படத்துக்கு இன்டர்வியூ வருவாங்க, அவங்க குடிப்பாங்க. நிச்சயமா ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் நம்ம ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாங்க ஒரு கப்பு கொடுப்போம். நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க ஞாபகார்த்தமா வச்சுப்போம். சைன் பண்றதுக்கு ரெடியா? நியாயமா கப்பு அவங்க கொடுக்கணும் நமக்கு. நாம அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சைன் பண்ணி எங்க ஞாபகம். வச்சு நீங்க வந்தீங்க, இவ்ளோ பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னு ஒரு பெருமையா நாங்க வந்து பாப்போம்ல அத. ஓகே அப்படி ரெடியா? ஆ டடா, இந்த கப் வந்து உங்க சைன்களுக்காக காத்துட்டு இருக்கு. அழகா வந்து 4 பேரும் வந்து சைன் போட்டாச்சு. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப ஜாலியா, ரொம்ப மஜாவா, கலகலன்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் இஎம்ஐ படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அண்ட் இஎம்ஐ படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ நன்றி. மச் பவித்ரா. தேங்க்யூ த டீம், கேமராமேன்ஸுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ கைஸ். எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு செஷன் பண்ணதுக்கு.
அண்ட் பவித்ராவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கலகலப்பா. ஆமா, மிக கலகலப்பா பண்ணாங்க. பவித்ரா இஸ் பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னு உள்ள இருக்கும் சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்க படம் இஎம்ஐ வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. எல்லாருக்குமே ஆக்சுவலி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம். அண்ட் கண்டிப்பா இஎம்ஐ வாங்கினவங்களும் சரி, இஎம்ஐ வாங்காதவங்களும் சரி, இஎம்ஐ வாங்க போறோம்னு யோசிக்கிறவங்களும் சரி, எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை பாருங்க. அப்போ ஒரு விழிப்புணர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் த வெரி எனர்ஜெட்டிக் ஃபன் இஎம்ஐ டீம் மெம்பர்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from பவித்ரா.